376ஆம் கூட்டத்தொடரின் மதிப்புமிகு தலைவர் புலவர் பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். ஐயா அவர்கள் இலக்கியம் என்ற கூட்டத்தொடர் சுவையாகவும் பயனுள்ள வகையிலும் அமைய வேண்டி வெண்பா விருந்து என்ற புதிய நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து அது அகநானூறு புறநானூறு என்பது போல வெண்பா நானூறு என நூல் வடிவம் பெற்றுள்ளது. இம்மாதம் முதல் கவிதை நேரம் என்ற நிகழ்வை அறிமுகம் செய்துள்ளார். அதனுடைய முதல் நிகழ்விலே கவிஞர் கதிரொலி ஐயா அவர்கள் தீபாவளி பற்றிய கவிதையை அரங்கேற்றம் செய்தார்கள். புலவர் பொன்முடி ஐயா அவர்கள் உறுதிமலை பற்றிய கவிதையையும் அறிமுகம் செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். உறுப்பினர்களுக்கு விருது வழங்குதலும் ஒரு புதுமை. அன்னாரின் தமிழ் தொண்டினை தலைவணங்கி பாராட்டுகிறேன். வரவேற்புரை வழங்கிய செயலர் திரு திராவிடமணி ஐயா அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய வே. செங்குட்டுவன் ஐயா அவர்களே, உழவு அதிகாரம் பற்றி உரையாற்றிய கவிஞர் புதியரசி மறைமலை ஐயா அவர்களே, அமரர் வரதராசனின் கவிதை நெஞ்சம் பற்றி நூல் மதிப்பீடு உரை வழங்கிய அமரர் வரதராசனின் தந்தையாரும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தலைமை ஆசிரியராக உடன் பணியாற்றிய மேனாள் உதவி கல்வி அலுவலர் திரு ராம்குமார் நாஷ்முத்து அவர்களே, நன்றியுரை வழங்க உள்ள தமிழக அரசின் தமிழறிஞர் விருது பெற்ற திரு பே. தர்மலிங்கம் ஐயா அவர்களே, துணைத் தலைவர் புலவர் சி. சோதிநாதன் அவர்களே, விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களே, ஒளி பதிவாளர் ராஜா மாணிஸ்டார் திரு ஜெயபால் அவர்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி உரையை தொடங்குகிறேன். உலகின் 2வது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. அதிலும் சரிபாதி பெண்கள். புதுமை பெண், படித்த பெண், வேலைக்கு போகும் பெண், பெண்ணுரிமை, பெண்ணியம், பெண் விடுதலை, சம உரிமை பற்றிய பேச்சு இந்தியாவிலும் வந்து 200 ஆண்டுகளாகிவிட்டன. மேற்கத்திய நாடுகள் முடியாட்சியை எதிர்த்து விடுதலை பெற்ற பின்பும் உரிமைகளை ஆண் சமூகமே வைத்துக் கொண்டது. பெண்கள் தங்களுக்கு உரிமைகளை ஆண்களை எதிர்த்து போராடியே பெற வேண்டிய நிலை இருந்தது. மேற்கில் பெண்ணுக்கு கிடைத்த ஒவ்வொரு உரிமையும் பெண்கள் போராடி பெற்றவைதான். பாராளுமன்ற முறையின் தாய் என போற்றப்படும் இங்கிலாந்தில் குடியாட்சி முறை இருந்தாலும் 1928 தான் பெண்கள் வாக்குரிமை பெற்றனர். அமெரிக்காவிலும் 1928 தரப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் 1971 தான் பெற்றனர். மேற்குலகம் பெண்களை 2ஆம் தரமாகவே நடத்தியது என்பதற்கு சான்று இது. அவர்கள் கடவுளை கூட தந்தை என்றனர். திருமணத்திற்கு முன் பருவத்தினர் குழந்தை பெற்றுக் கொள்வதும், திருமணத்திற்கு முன் காதலும், திருமணத்திற்கு பின் மன முறிவும் இயல்பாகிவிட்டது. திருமணம் செய்து கொள்ளாமலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது, தந்தை இல்லாமல் தாயுடன் மட்டும் வாழும் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது, இவை மேற்கே. இந்தியாவில் பெண் பற்றிய பார்வை மேற்கத்திய பார்வையின் வேறுபட்டது. பெண் சக்தியாக வழிபடப்பட்டாள். அம்மை நீ, அப்பன் நீ, ஒப்பிலா மாமனும் மாமியும் நீ என பெண்மை போற்றப்பட்டது இங்குதான். இந்தியாவில் பெண் கடவுளர்கள் உண்டு, பெண்களே கடவுளர் ஆவதும் உண்டு. பெண் குலதெய்வங்கள், சுமங்கலி பூஜை, கன்னியா பூஜை என்பதையெல்லாம் பெண்களுக்கு பெருமை சேர்ப்பன. நம் நாடும் தாய்நாடுதான். பாரம்பரிய இந்திய சமூகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே அந்தஸ்து தான். ஆணும் பெண்ணும் சமம் என்பது அரசியல் கோட்பாடு. ஆணும் பெண்ணும் தனித்தன்மை கொண்டவர்கள் என்பது இந்திய சிந்தனை. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தரப்பட்டுள்ளது. இது நாடாளுமன்றம், சட்டமன்றம் இவைகளிலும் வர வேண்டும். வேட்டை சமூக அமைப்பில் பெண் தலைமை இருந்ததாக கூறுகிறார்கள். பொதுவுடைமை சமூக அமைப்பில் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு பெரிய அளவில் இல்லை என்பதுதான் வரலாறு. தொல்காப்பியம் பெருமையும் உரமும் ஆளுவும் எனவும், அச்சமும் நாணமும் மடமும் பெண்பார்க்கு உரியன எனவும் ஆண் ஆதிக்க அமைப்பையே காட்டுகிறது.
பாரதி கண்ட புதுமை பெண் நிமிர்ந்த நன்னடை கொண்டவள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், நிமிர்ந்த ஞான சேர்த்து கொண்டவள் பாரதி படைத்த புதுமை பெண். பாரதி சொல்லுவார், நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமா என்று சொல்லுவார் பாரதியார். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் முதல் தேவதாசிகள் வரை மகளிர் இனம் பங்கப்படுத்தப்பட்டது. கற்பு பெண்ணுக்கு மட்டுமென சங்க இலக்கியம் முதல் பாரதி வரை கூறப்பட்டது. பாரதி தான் அதை உடைத்தார். சதியை ஒழிக்க ராஜாராம் மோகன் ராய் பாடுபட்டார். தேவதாசி முறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் பாடுபட்டார்கள். 1883 மாயூரத்தை அடுத்த மூவலூர் கிராமத்தில் தேவதாசி குலத்தில் பிறந்து இளம் வயதிலேயே ஒட்டுக்கட்டப்பட்ட தமிழின பெண் நாவலாசிரியர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவரது நாவலை வெளியிட எதிர்ப்பு. 323 பக்கங்கள் கொண்ட தனது நாவலை வெள்ளை துறைச்சி அம்மையார் என்ற ஜமீன்தாரணி ஒருவரது உதவியால் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டார்கள். 1930 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தேவதாசி முறை ஒழிப்புக்கு மசோதா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது சொந்த கட்சிக்காரர்களே எதிர்த்தார்கள். 1937 ராஜாஜி முதல்வராக இருந்த போதும் அம்மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ராஜாஜி எதிர்த்தார், சத்தியமூர்த்தியும் எதிர்த்தார். கடைசியாக 1947 இம்மசோதா நிறைவேற்றப்பட்டது. கவிஞர் குடியரசு அவர்கள் கண்மணி சோபியா என்ற ஒரு புதினத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த புதினத்தை அவர் யாருக்கு படைக்கிறார், காணிக்கையாக்குகிறார் பாருங்கள். இன்னொரு யாருக்கு காணிக்கையாக்குகிறார்? மிக பல காமுகர்களால் சிதைக்கப்பட்ட பின்னும் அதை உலகிற்கு உணர்த்த உயிர் தாண்டி வரும் ஈராக் நாட்டு இளம்பெண் நதியா பாலியல் வன்முறைக்கு ஆளாகி 42 ஆண்டுகள் கோமாவில் கிடந்த அருணா, புதுதில்லியில் கொடூரமாக கொல்லப்பட்ட நிர்பயா, சிதைத்து கொன்று கிணற்றில் வீசப்பட்ட 10 வயது தேனி சிறுமி தலித் சிறுமி நந்தினி, ஏமாற்றப்பட்ட பொள்ளாச்சி அபலைகள், கஸ்தூரி நாயக்கன் கோடையிற்கு 7 வயது சிறுமி, தினந்தோறும் காம கடலுக்கு இரையாக்கி வரும் பெண்குலத்தார் அனைவருக்கும் இன்னொரு காணிக்கை என்கிறார். இந்த கொடுமைகள் யாருக்கும் நெஞ்சு கொதிக்கவில்லை. கோடானு கோடி சாமியார்கள் அதற்கு தலைமுனியவில்லை. கண்டன குரல் கூட எழுப்பவில்லை. சாதாரண மக்களுக்கு இது ஒரு பரபரப்பு செய்தி, அவ்வளவுதான். கதை நாயகி சோபியாவின் கூற்றாக கதையில் வரும் முறை கடித்து குதறி கொல்லப்பட்ட அவளை நிர்பயாவின் பரிதாபத்திற்குரிய தாயை பார்த்து, இந்த வயதில் இவரே இப்படி கவர்ச்சியாக இருக்கும் போது இவரது மகள் எவ்வளவு கவர்ச்சியாக இருந்திருப்பாள் என்று ஒரு இரங்கல் கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னான் தலைமை காவல் அதிகாரி கடைவாயில் காமம் வழியே. அதையும் பார்த்துக் கொண்டு நாம் சும்மாதான் இருந்தோம், வெட்கம் இல்லாமல். அந்த வெறிநாயின் நாவை அறுக்க நமக்கு சுரணை இல்லாமல் போயிற்று. 60 லட்சம் யூதர்கள் ஐரோப்பிய வதை முகாம்களில் சித்திரவதைக்குள்ளாகி மாண்டு போன போதும், குஜராத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளான போதும், போபால் ரிசவாயி கசிவால் பல்லாயிரக்கணக்கானோர் மாண்ட போதும் கடவுளர்கள் எங்கே போயிருந்தார்கள், காரணமானவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்று கதை பாத்திரத்தின் மூலமாக கவிஞர் குடியரசு அவர்கள் வினா எழுப்பி நம்மை சிந்திக்க வைக்கிறார். கண்மணி சோபியா ஒரு கணிப்பொறி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ரோபோ பெண், உண்மையான பெண் போலவே தோற்றமளிக்கக்கூடிய ரோபோ பெண். அந்த பெண்ணுக்கு எத்தனையோ பாலியல் கொடுமைகள் வருகிற பொழுது அவர்களை எல்லாம் சான்று இல்லாத அளவிலே அவள் தனித்து நின்று ஒவ்வொருவராக கொலை செய்கிறாள். கடைசியில் அந்த கல்வி பழுதுபட்டு போகிறது. இப்படியாக அவர் அந்த கதையை கொண்டு செல்கிறார். இதன் மூலம் அவர் சொல்ல வருவது, நேரடியாக சொல்ல முடியாது. தனக்கு தீங்கு வருகிற பொழுது மண்புழுவும் கூட சீனினால் படம் எடுக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல பெண்கள் படம் எடுக்க வேண்டிய சூழலில் படம் எடுக்க
வன்முறை பன்மடங்கு அதிகரித்துள்ளது என்பது பிபிசி அறிக்கை. மல்யுத்த வீராங்கனை மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்முறைகளும் அவரது வேதனையிலிருந்து இருந்த போராட்டங்களும் அலட்சியப்படுத்தப்பட்டது. நிர்வாணமாக அழைத்துச் செல்லப்பட்ட மணிப்பூர் பெண்கள் அனுபவித்த அவமான உணர்வு நம் நெஞ்சங்களில் உறைந்து கிடக்கிறது. பெண்கள் உலகளாவிய நிலையில் பல நூற்றாண்டுகளாக அடிமைத்தலையில் சிக்கொண்டு கிடந்தனர். தாய் வழி ஆட்சி அழிந்து தந்தை வழி ஆட்சி தொடங்கிய பின் பெண்கள் இல்லிருத்தப்பட்டனர். பொருளீட்டுவது தந்தை கடமை என்றும் அப்பொருளை கொண்டு குடும்பம் நடத்துவது தாயின் கடமை என்றும் ஆயிற்று. நம் நாட்டை பொறுத்தவரை பெண்ணடிமைத்தனம் பல வழிகளில் வேறு பிடித்திருக்கிறது. பெண்களுக்கு கல்வி மறுப்பு, குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் என்னும் சதி, கைமை ஏற்பு, வருதாமுறை, தேவதாசி முறை என பல. பெண் விடுதலை என்பது மூட நம்பிக்கைகளில் இருந்து விடுதலை, அர்த்தமற்ற சடங்குகளில் இருந்து விடுதலை, அடக்குமுறைகளில் இருந்து விடுதலை, ஆணின் செயல்பாடு நரகமாகும் போது அவனிடமிருந்து விடுதலை என பல. உடன்கட்டை ஏறுதல் என்பதை சதி என்றார்கள். ஆம், அது சரிதான். உடன்கட்டை ஏறினால் பெண்ணின் பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டுக்கும் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பெண்ணை மூளைச்சலவை செய்து நம்ப வைத்து அவளே விரும்பி எரிவிக்குள் புகுவதாக அந்த அளவுக்கு மக்கள் அவர்களை மாற்றி இருக்கிறார்கள். மடை கடந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறார்கள். விரும்பி உடன்கட்டையாக செய்திருக்கிறார்கள். சங்க காலத்தில் கூட விரும்பி உடன்கட்டை ஏறி இருக்கிறார்கள். அவர்களை நாம் தலையாய கற்புடையவர்கள், இடையாய கற்புடையவர்கள், கற்கள் 3 வகை பிரிச்சு அதில் வகைப்பாடுகளை கூறிக்கொண்டிருக்கிறோம். பாரதியார் பெண் விடுதலையை ஆழமாகவும் அழுத்தமாகவும் தம் படைப்புகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். தாம் பாடிய 233 தலைப்புகளில் 1/3 ஏறத்தாழ 72 தலைப்புகளில் பெண் விடுதலையை பாடியுள்ளார். அவர் மரபு வழி கருத்தியலுக்கு எதிராக புதுமை பெண் என்ற கருத்தியல் பிம்பத்தை முன்வைத்தார். அவர் கண்ட புதுமை பெண்ணின் குணங்கள்: பாரதி கண்ட புதுமை பெண் உயர் கல்வி கற்றவை, வீட்டை விட்டு வெளியே வந்து சமூக சக்தியாக விளங்குபவை, கணவனுக்கு காரியம் யாவினும் கை கொடுக்கும் தோழியானவள், பட்டங்கள் ஆள்பவள், சட்டங்கள் செய்பவள், ஆணுக்கு சகல விதத்திலும் நிகரானவள், அச்சம் நாணம் பயிர்ப்பு மடம் விட்டு நிபந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தை யாருக்கும் அஞ்சாத தன்மை, நிபந்த ஞான செருக்கும் கொண்டவள், விரும்பியவனை காதலிக்கவும் விரும்பியவனை மணக்கவும் விரும்பாத போது விலக்கவும் உரிமை பெற்றவள், மறுமண உரிமையும் பொருளீட்டும் உரிமையும் வல்லமையும் உள்ளவள், அந்நிய ஆடவருடன் பழகவும் பேசவும் சுதந்திரமும் தைரியமும் பெற்றவள். இப்படிப்பட்ட பெண்ணை பாரதியார் புதுமை பெண்ணாக படைத்து காட்டி நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறார். பெரியார் அவர்கள் பெண்களை அடிமை தலையிலிருந்து எழ கைதூக்கி விட்டவர்களில் பெரியாரின் பங்கு மகத்தானது. 1920 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் திருமணம், கல்வி, தொழில், சொத்துரிமை, அரசியல் ஆகியவற்றில் பெண்களுக்குரிய உரிமையை நிலைநாட்ட தீர்மானமிட்டார். மனவிலக்கு உரிமை, விதவை மறுமண உரிமை, சொத்துரிமை, வாரிசு உரிமை, தொழிலில் சம உரிமை அனைத்தும் தரப்பட வேண்டும் என்றார். ஆணுக்கு கற்பு தேவையில்லை என்றால் பெண்ணுக்கும் அது உடன்பாடு இல்லை என்கிறார். அனைத்து மதங்களும் கருவை அழிப்பது மாபாதகம் என்று கூறிக்கொண்டிருந்த போது அவர் கருக்கலைப்பு என்பது பெண்ணுக்கே உரிய, அவளிடமிருந்து பிரிக்க இயலாத உரிமை என்கிறார். Abortion is an inalienable right of woman என்கிறார். கர்ணனுக்கு கவசம் உடலும் போல பெண்களுக்கு அந்த உரிமை அவர்களோடு பிறந்தது என்று பெரியார் அவர்கள் கூறுகிறார்கள். காதலுக்கு வழி வைத்து கருப்பாறை சார்ந்த கதவொன்று கண்டறிவோம் என்று கருத்தடையை முதல் பாடிய கவிஞர் புரட்சி கவிஞன். அதே போல குழந்தை கலைப்பு, சிசு கலைப்பையும் கருக்கலைப்பையும் பெண்களினுடைய உரிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் அவர்கள். கேலிக்குரிய வார்த்தைகளால் அடையாளப்படுத்தப்பட்ட மாற்று பாலினத்தவரை திரு நங்கைகள் எனும் தூய சொல்லால் அடையாளப்படுத்தியவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவர் பராசக்தி திரைப்படத்தின் மூலம் கல்யாணி என்ற பெண் பாத்திரம் வாயிலாக ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் பாலியல் வக்கரங்களை படமாக காட்டியவர். பாரதியார் காந்தாமணி என்ற ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார்.
பாரதியாரின் காந்தாமணி சிறுகதை பெண் விடுதலையின் ஆழ அகலங்களை காட்டும் படைப்பாகும். காந்தாமணி அழகிய இளம் பெண். 55 வயதான கிழவனுக்கு வயதுக்கு வரும் முன்பே திருமணம். காந்தாமணிக்கு விருப்பமில்லை. அவள் சிறு வயதில் காதலித்த மலையாளத்து வாலிபனை திருமணம் செய்து கொள்கிறாள். வேறு வேறு இடங்களில் மனம் முடித்துக் கொள்ளப்பட்ட பார்த்தசாரதி ஐயங்காரும் அவரது காதலியும் ரங்கூன் சென்று திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவ்விரு திருமணங்களும் காதல் மனம் மட்டும் அல்ல, கலப்பு மனங்களும் ஆகும். இந்த கதையில் வரும் காந்தாமணி போல் குழந்தை திருமணம் ஏராளமான பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை பரிமாற்றி இருக்கிறது. இந்தியாவில் 1911 இளம் விதவைகளின் எண்ணிக்கை பாலருக்கும் குழந்தை முதல் 15 வயது வரை 3,20,431. 1921 ஒரு வயதிலிருந்து 30 வயது வரை 11,63,720. பாரதி இப்ப ஜனத்தொகை 100 கோடி தாண்டிட்டு பாரதியார் 30 கோடி போக முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அதை விட குறைவாக இருக்கு. பார்த்தா 0.3 விழுக்காடு 0.5. 1000க்கு 3 குழந்தைங்க 5 குழந்தைங்க பாலிய சிறு வயதிலேயே குழந்தை திருமணம் செய்யப்பட்டு விதவையாக்கப்பட்ட அந்த குழந்தைகள் தான். 1930 திருமண வயது ஆணுக்கு 18, பெண்ணுக்கு 14, பின்னர் 21 என்றும் 18 என்றும் மாறியது. தமிழில் முதல் சிறுகதை பாவேசு ஐயரின் குளத்தக்கரை ஆலமரம் என்று சொல்வார்கள். காலம் 1915. பாரதியார் 1910 ஆறில் ஒரு பங்கு என்னும் சிறுகதையை எழுதியுள்ளார். சிறுகதை என்னும் நவீன வடிவத்தை தமிழுக்கு தந்தவர் பாரதியார். அதனால்தான் அவர் கதையை முதலில் கூறினேன். பாரதியாருக்கு திருமணமாகிற பொழுது செல்லம்மாளை திருமணம் செய்யும் போது அவங்களுக்கு வயசு 14-7. பாரதியாருடைய அத்தை மகன் மூத்தவனுக்கு 14 வயசு, திருமணம் செய்கிற பொண்ணுக்கு வயசு 10. பாரதியாருடைய அத்தாவுடைய சின்னவன், அவனுக்கு 12 வயசு, குழந்தைக்கு பொண்ணு வயசு 3.5 வயசு. இந்த திருமணத்தை பாரதியார் தன்னுடைய வரலாற்றையே தன்னுடைய சுயசரிதையை கொடும் பாதகம் என்கிறார். நிர்மூல கொலையர்கள் செயல் என்று சொல்லி தன்னுடைய திருமணத்தையே அவர் அவ்வாறு திட்டுகிறார், வசைப்பாடுகிறார், கூடாது என்கிறார். அடுத்து மாதவையா அவர்களின் திரௌபதி கனவு என்ற ஒரு கதை. குழந்தை பருவத்தில் மனம் முடிக்கப்பட்டு மறுநாளே விதவையான திரௌபதி என்ற சிறுமி தான் படும் கைமை துன்பத்தை கூறும் கதை. வயோதிகரான அவள் தந்தை 50 வயதுக்கு மேல் அவளை விட சிறிய பெண்ணை மணந்து கொண்டு மகிழ்வாக வாழ்கிறார். தான் மட்டும் ஒரு வாலிபனை மணந்து கொள்ள இச்சமூகம் அனுமதிக்கவில்லையே என்று எண்ணி ஆசா வாசங்களை அடக்க முடியவில்லை என துன்புறுகிறாள். கல்கி அவர்களினுடைய சிறுகதை கடிதமும் கண்ணீரும் என்ற கதை. கதை நாயகி அன்னபூரணி 6 வயதில் திருமணம், 9 வயதில் விதவை, 16 வயதில் இளைஞனின் பார்வையில் சலனம் ஒன்று காதல் மலர்கிறது. அந்த காதலன் ஒரு கடிதம் கொடுக்கிறார். உன்னை திருமணம் செய்து கொள்ள நான் விரும்புகிறேன், சம்மதம் இருந்தால் உன்னுடைய கருத்தை தேடி என்று கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு சென்ற அன்னபூரணி அதை வீட்டில் பத்திரமாக வைத்துக் கொள்கிறார். படிப்பதில்லை. பிறகு 1 வருடம் கழித்து அவள் படித்து கல்வியை பெற்று பிறகு அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது அவளுக்கு வந்த காதல் கடிதம். அந்த கடிதம் அப்பவே அவளுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா அவனை திருமணம் பண்ணி வாழ்க்கை அமைந்திருக்கும். கல்வி அறிவு இல்லாததுனால தன்னுடைய வாழ்க்கையே இழந்து விட்டோமே என்று அந்த அன்னபூரணி வருத்தப்பட்டு வாழ்க்கையை இழந்ததை ஈடுகட்ட அவள் தன்னை போல கல்வி அறிவு இல்லாத பெண்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் கல்வி போதிக்கின்ற பணியை தன் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தாள் என்று கல்வி அவர்கள் கடிதமும் கண்ணீரும் என்ற கதையிலே கூறுகிறார். கூபா ராஜகோபால் அவர்கள் மணிக்கொடி எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். தன் கதையில் பால் உணவு சிக்கலை துணிச்சலுடன் கையாண்டுள்ளார். தன் திரை என்னும் கதையில் இளம் விதவை பெண் தன் தங்கை கணவன் மீது காதல் கொள்கிறார். தங்கை கணவன் மீது காதல் கொள்வது கூடாதுதான். ஒரு நாள் தங்கை கோயிலுக்கு சென்று விடுகிறாள். இவள் இருக்கிறாள். தங்கை கணவன் மட்டும் வீட்டில் இருக்கிறார். அப்பொழுது இவள் என்ன செய்கிறார்? தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது தங்கை கணவனிடம் தன்னுடைய காதலையும் விருப்பத்தையும் தெரியப்படுத்துகிறாள். இது
பண்பாட்டு அடிப்படையில் சரி அன்று எனினும் அவ்வுணர்வு இயற்கையானது என்பதையும் அந்த பெண் வெளிப்படுத்தியதும் புரட்சியாகும். தாமொரு வேட்கை முந்துர கிடத்தல் தேருங்காலில் மகளூரு பிள்ளை என்று தொல்காப்பியம் கூறும். தாம் ஒரு வேட்கை முந்துர கிடத்தல் தேருங்காலை மகளூரு பிள்ளை என்று தொல்காப்பியம் சொல்லும். அதாவது ஒரு பெண் தான் விரும்பிய காதலனை நான் உன்னை காதலிக்கிறேன், காதலிக்க விரும்புகிறேன் என்று சொல்வது கூட பெண் சொல்லக்கூடாது. ஐலவியும் ஆம்பளை சொல்லணும் பொண்ணுக்கு, பெண்ணு ஆணுக்கு சொல்லக்கூடாது என்பதுதான் தொல்காப்பிய மரபு. அப்படி இருந்தால் அவர்களுடைய உணர்வுகளை எப்படி அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்றால் மெய்ப்பாடுகள் மூலமாக, சொல்லால் அல்ல, மெய்ப்பாடுகள் மூலமாக அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். திரைப்படத்தில் இது ஒரு புரட்சியர். பெண் தன் காதலை வெளிப்படுத்துவது புரட்சியர். திரைப்படத்தில் ஒரு பாடல், உன்னை கண் தேடுதேன், உன்னை கண் தேடுதேன் உறங்காமலே என் எழில் வாடுதேன், கண் பேசும் ஆவல் புரியாததோ புரியாத பாவனை இனிமேலும் தேவையோ என்ற ஒரு பாடல். அதாவது பெண் தன்னுடைய காதலையும் கிரகதாரத்தையும் கலைந்து செய்கிற மாதிரி இது ஒரு பெரும் புரட்சியான ஒரு பாடல் தான் இந்த பாடல். காதலுக்கு பெண் என்ன செய்வாள்? அவளுடைய மெய்ப்பாடு திரைப்பட பாடல்கள் ஒரு கண்ணை சாய்க்கிறான், ஒரு கண்ணால் பார்க்கிறான், முகத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறான் சிரிக்கிறான் சிரிக்கிறான், காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறார். மெய்ப்பாடுகள் வெளிப்பாடுகள். வள்ளுவர் சொல்றாரு, தலையை யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், கால் மேல் நோக்கி மெல்ல. வள்ளுவரும் தன்னுடைய மெய்ப்பாட்டை வெளிப்படுத்துவதை கூறுகிறார். இந்த பகுதிகள் எல்லாம் சுவையான பகுதிகள் தான். ஆனால் இந்த பகுதிகளை எல்லாம் அந்த 1 வயது முதல் 30 வயது வரை 3 லட்சம் குழந்தைகள், இளம் விதவைகள் அவருடைய வாழ்க்கையில் இந்த பக்கமே இல்லையே. கதை நூலில் ஒரு சில பக்கங்களை காணவில்லை சொல்றாங்க. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது, அடிப்படையானது பசி, தாபம், பாலுணர்வு சொல்லுவோம். கங்கர், தர்ஸ்ட் அண்ட் லஸ்ட். இதுல ஒரு பகுதியே என்ன ஆயிடுச்சு, இந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையே அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடம் பெண்களினுடைய வாழ்க்கையை தான் இந்த சமயத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்து செயலை மாற்றவும் வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். விறகு வெட்டி கதை உங்களுக்கு தெரியும். விறகு வெட்டியும் பல தேவதையும் ஒரு கதை. ஒரு விறகு வெட்டுற காட்டுக்கு போறேன், கோடரி ஆத்துக்கூட விழுந்துருது. ஐயோ ஆத்துல விழுந்துருச்சேன்னு சொல்லி அவன் வனத்தேவதையை வேண்டும்னு வனத்தேவதை வந்து நீரில் மூழ்கி ஒரு கோடலை தங்க கோடலையை காட்டுறது, இது உன்னோடதான் இல்லைன்றவன். அப்புறம் ஒரு வெள்ளி கோடலையை எடுத்து இது உன்னோடதான் காட்டுது, இல்லைன்றவன். அப்புறம் 3வது அவனுடைய கோடலையை எடுத்து காட்டி இது உன்னுடையதா என்று இருக்கிற பொழுது ஆமாம் என்றான். அப்போ அந்த வனதேவதை இவனுடைய நேர்மையை பாராட்டி அந்த தங்க கோடலையும் வெள்ளி கோடலையும் இவனுடைய கோடலையும் 3ஐயும் அவனுக்கு கழித்து விட்டது. அதை வைத்து அவன் பெரிய செல்வனாக வாழ்ந்து வருகிறான். பிறகு ஒரு நாள் அவன் மனைவியோடு அந்த அதே ஆற்றுக்கு விறகு வெட்ட போகிறான். இனி நான் சொல்றது முயற்சி, இந்த கதை முடிஞ்சது. நீ நான் சொல்றது சரடு திரிக்கிறேன். இன்னி அவன் அந்த வீடு அவன் போறான், விறகு வெட்டுறான். விறகு வெட்ட போனவன் அப்ப என்ன, இவனுடைய மனைவி தவறி ஆற்று விழுந்தாங்க. மனைவி தவறி ஆற்று விழுந்தாங்க. வனதேவதை வேண்ட வனதேவதை என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற சினிமா திரைப்பட கவர்ச்சிக்கு அழகான நடிகை ஒரு பேர், நான் பேர் சொல்லக்கூடாது, போட்டா அதை அந்த மாதிரி வளர்க்கணும். ஒரு அழகான ஒரு சினிமா நடிகை எடுத்து இதனுடைய மனைவியா இது கேட்கிறாங்க, இல்லை அப்படின்றாங்க. அப்படி இன்னொரு அழகி திரைப்பட அழகி எடுத்து இதனுடைய மனைவியா கேட்கிறாங்க, இல்லைன்றாங்க. அதுக்கு பிறகு அந்த வனதேவதை நீரில் மூழ்கியது, இவன் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டாங்க. அப்புறம் சாயந்தரம் அந்த அம்மா வருது, ஏயா தாலி கட்டின புதுசா விட்டு போட்டு ஓடி வந்துட்டிய நியாயமா, நீ எப்படி வந்தேன்னு, நான் அப்படியே வரதாங்க என்னை காப்பாற்றி விட்டு நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு. நீயே ஓடி வந்தீங்க. ஆமாமா எனக்கு கதை தெரியும். உன்னுடைய நீ உன்னை எடுத்துக்காட்டாக இருந்தேன் நான் மனைவின்னு சொல்லுவேன். உன்னுடைய நேர்மையை பாருங்க, 3 மனைவியை தரேன்னு சொல்லுவாரு. 3 கூட்டி வந்தா நம்ம 2 பேரும் என்ன செய்யணும், அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். இந்த குளம் தேவையா, நீயே ஆத்தோட ஒன்றாவது வரல, நான் நீ அவங்களுக்கு சேவை செய்யற சிக்கல்ல மாட்டிக்கூடாது வந்து கதையை நீண்டது. அதுபோல
இந்த கம்பராமாயண கதையை நீட்டாக 2-3 கதாசிரியர்கள் அகலிகை கௌதமன் கதையை வச்சு என்ன பண்றாங்க, ராமாயணத்தில் இல்ல அந்த கதையை நீட்டுறாங்க. படிக்கும் பொழுது ராமாயணத்தில் இருக்கும்போது இருக்குதுன்னு நம்பக்கூடிய அளவுக்கு அந்த கதாசிரியர் அந்த கதையை கொண்டு செல்கிறாங்க. சாப விமோச்சனம். சாப விமோச்சனம் என்ற புதுமைப்பித்தன் கதை. கம்பர் தன் காவியத்தில் அகலிகை ராமனால் சாப விமோச்சனம் பெற்றாள் என்பதோடு அவர் கதையை முடித்து விடுகிறார். அதன் பின் அகலிகையும் சமூக மதிப்பும் கணவன் மனைவி உறவும் அவ்வுறவுக்குள் நடக்கும் மன போராட்டமும் அகலிகையின் மன போராட்டமும் எப்படி இருக்கும் என்பதை கதையோட்டமாக அமைத்துள்ளார். நடந்தது ஒரு தவறு, அதில் தனக்கு எந்த விதத்திலும் பங்கில்லை. ஆகவே ராமன் தனக்கு சாப விமோசனம் வழங்கியுள்ளார் என்ற நம்பிக்கையில் அகலிகை வாழ்ந்து வருகிறாள். இந்திரனால் உடலால் மட்டுமல்ல மனதாலும் பாதிக்கப்பட்டாள் அகலிகை. அவளுக்கு தன்னை சூழ நிற்பவர்கள் அனைவரும் இந்திரர்களாக தெரிகிறார்கள். கௌதமருடன் பேசும் பொழுது யோசித்து யோசித்து பேசுவாள். முன்னர் நடந்த சம்பவத்தை சாரமாரியா சொல்றானா, குத்தல் பண்றானா, நக்கல் பண்றானான்ற மாதிரி பழைய நினைவுகளை வச்சு வச்சு நம்மளை வழிவாங்கிடுவானோன்னு அவன் பேசுறத உன்னிப்பாக கவனிக்கிறான். தான் பேசுகிற வார்த்தைகளையும் சொற்களையும் அளந்து அளந்து அவனுடைய உரையாடலை நடத்துகிறார். அகலிகை குளித்துவிட்டு ஆற்றின் கரையிலிருந்து திரும்பி வரும் பொழுது ரிஷி பத்தினிகள் சொல்லுகிற இவர்தான் அகலிகை என்று சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள். அதை பார்த்த பிறகு அகலிகை நினைக்கிறார், ராமன் சாப விமோசனம் கொடுத்தாலும் இந்த பாப விமோசனத்திலிருந்து நாம் வேட முடியாது போல் இருக்கிறது என்கிறார். 14 ஆண்டுகள் முடிகிறது. அயோத்தியான ராமனும் சீதையும் இங்க அகலிகையை பார்த்து அவருடைய குடிசைக்கு கௌதமர் கோயிலுக்கு வருகிறார்கள். வந்து பேசுறாங்க. நடந்ததெல்லாம் சீதை அப்புறாணி சொல்லுகிறார்கள். என்ன நடந்து இப்படி ராமர் அணிய அக்னி பிரவேசம் பண்ண சொன்னாரு. நான் அக்னியிலே இறங்கி இறங்கினேன். அகலிகை கேட்கிறார். அவர் கேட்டாரா, நீ செய்தாயா? அவர் கேட்டார், நான் செய்தேன் என்கிறார் சீதை. அப்பொழுது அகலிகை சொல்லுகிறார், தனக்கு ஒரு நியாயம், ராமனுக்கு ஒரு நியாயமா? அகலிகைக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? அவர் கேட்டாரா என்று கேட்டவர்களுக்கு அவன் கேட்டானா என்று கேட்கிறார். ராமன் அவதான் அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் போச்சு, அவன் கேட்டானா என்று அகலிகை கோபப்பட்டு கேட்கிறாள். அகலிகைக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியாய் என பொங்கினாள். தன்னை புரிந்து கொள்ளாது சாபமிட்ட கௌதமனும் சீதையை புரிந்து கொள்ளாது அக்னி பிரவேசம் செய்த ராமனும் ஒன்றாகவே தெரிந்தார்கள். இந்திரர்களும் கௌதமர்களும் ராமர்களும் நிறைந்த உலகில் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று தோன்றியது. அகலிகை மீண்டும் கல்லானாள். மனச்சுமை வழிந்தது என்று புதுமைப்பித்த கதையை முடிக்கிறார். மணிக்கொடி எழுத்தாளர் சிட்டி என்பவர் கௌரவ நாசம் என்ற ஒரு கதை. இது ஒரு குழந்தை திருமண கதை. பெண் பருவமடைவதற்கு முன்னாலேயே திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார். பிறகு பருவமடைந்த பிறகு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடுகிறோம் என்று அந்த குழந்தையை கூட்டி சென்று விடுகிறார்கள். உள்ள அந்த வேண்டியது பையன் இந்த வேண்டியது. இடையில அந்த 2 குடும்பங்களுக்கு சண்டை வந்தது. அதுக்கு பிறகு என்ன, அந்த பொண்ணு வேண்டாம், வேற பொண்ணு பார்க்கலாம், வேற பொண்ணு பார்க்கணும். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்றான், தன்னுடைய நிலைமையை ஒரு கடிதத்தில் எழுதி வைத்துவிட்டு கடலில் விழுந்து விடுகிறாள் என்று கதையை முடிக்கிறார். இந்த கடிதத்தில் எழுதி வச்சுட்டு கடல் கொடுக்கிறது, மாமியார் இப்படியெல்லாம் கொடுக்கணும், டைரியில் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் பின்னால் வருது. இதெல்லாம் என்னன்னா மரண வாக்குமூலம். மருந்து அருந்தியான 10 நிமிஷம் இறந்து போயிருவான்னா டாக்டர்கிட்ட மரண வாக்குமூலம் கொடுக்கும். மரண வாக்குமூலம் என்பது உண்மையும் அழுத்தமான ஒரு சான்றாக இருந்து குற்றவாளி கடனை வென்று தரக்கூடியது. அதுபோல இந்த இடத்துல சொல்றாரு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, இதை நாம இப்படி பண்ணுங்க, கடிதம் எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்றது இல்லை. அல்லது அவனை ஒரு முதல்ல கதையை சொன்னேன், கவியரசனுடைய கண்மணி சோபியா 5-6 தன்னை கெடுத்து வந்தவர்களை எல்லாம் கொலை செய்தார்களா, அதே போல நீங்களும் கொலை செய்யுங்கள் என்று நேரடியாக சொல்ல முடியாது. அதை என்ன செய்ய வேண்டும், மறைமுகமாகத்தான் சொல்ல வேண்டும். படிக்கிற கதையிலிருந்து நாம் அதை உள்வாங்கி அந்த கருத்தை
எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு கவுண்டர் ஒரு சாய்வு 2 பேர் பக்கத்து வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த கவுண்டருக்கு சாய்வுக்கும் ஒரு முரண்பாடு வந்து ஒரு காலகட்டத்தில் சண்டை வந்துடுது. 2 பேரும் கட்டி புரடுறாங்க. கட்டி புரடுற போது சாய்வு என்ன பண்றாரு, அந்த கவுண்டருடைய குடுமி இருக்குல்ல, குடுமி பிடிச்சிட்டாரு. குடுமி பிடிச்சிட்டு ஆட்டுறாரு உரடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, இந்த கவுண்டரு அவன் குடுமி பிடிக்கிறான்னு தலைமையில் தடைக்கிறதை பார்க்கறது குடும்பம் எடுக்க மாட்டீங்க. ஐயா சாய்வுக்கு பூமி இல்லை, தாடியிலே இருக்கு, நீ தாடி பிடிச்சாட்டுன்னு சொல்ல முடியுமா? சாய்க்கு நாய் நம்மளை பழி வாங்கிடுவேன். அதனால இதுக்கு என்ன பண்றாங்க, அவனுக்கு எடுத்து கொடுக்குமா இருக்கணும், இவனுக்கு நல்லா படிக்க 15 மாதிரி இருக்கணும். அதனால சாய்வு தாடி பத்திரம், சாய்வு தாடி பத்திரம் அப்படின்னு. ஓ ஆமா பார்த்தியா, சாய்வு தாடி இருக்கு அப்படின்னு அப்புறம் தாடி பிடிச்சாடுனாரு. குடுமி பிடிச்சாட்டா அவர் தாடி பிடிச்சாட்டா சண்டை நின்று போச்சு. அப்ப என்ன பண்ண வேண்டியது, நேரடியாக சொல்ல முடியாத மறைமுகமாக தான் சொல்ல வேண்டும். அதுபோலதான் இந்த கதைகள் இருந்து நாம கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு நாம தான் எடுத்துக்கணும். விந்தன் அவர்களின் மாட்டு தொழுவத்து மாட்டிற்கும் தனக்கென்று எந்த தனி உணர்ச்சியும் இல்லாத பெண்ணுக்கும் வேறுபாடு இல்லை என்பதை விளக்கும் கதை. மாட்டு தொழுவம்னாலே தெரிஞ்சு போச்சு. அந்த மாட்டு தொழுவத்துல மாட்டு அம்மாவுக்கு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கதை என்னன்னு உள்ள போக வேண்டியதே இல்லை. அடுத்தது அகிலனின் எரிமலை கதை. அகிலனுடைய எரிமலை என்ற கதை. பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் பெண்ணை உணவு தளத்தில் வைத்தே பார்க்கின்றனர். அகிலன் எரிமலை கதையில் பெண்ணை, அந்த கதை நாயகி புவனேஸ்வரியை அறிவுபூர்வமாக சிந்திக்கவும் பேசவும் வைத்திருக்கிறார். வரதட்சணை கொடுமை காரணமாக காதலனால் புறக்கணிக்கப்பட்ட புவனேஸ்வரி விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார். அவளுக்கு என்று ஓர் உள்ளமும் உணவும் உண்டு என்பதை, அவள் பக்கம் உள்ள நியாயத்தையும் தர்மத்தையும் அவளை பேச வைப்பதன் மூலம் வாசகர்களுக்கு உணர்த்துகிறார் அகிலன். அனாதை விடுதிக்கு யாரும் அறியாமல் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை செய்யும் மிகப்பெரிய மனப்பக்குவம் அவளுக்கு இருக்கிறது. செய்யும் தொழிலால் தாழ்ந்திருந்தாலும் அவள் திறமையானவளாக காணப்படுகிறாள். தன் வழுக்கல் வாழ்க்கையை பத்திரிகையில் போட முன்வந்த ஆசிரியர்களிடம் வேண்டாம் என்கிறாள். நான் உடம்பால் கெடுப்பவை, என் உடம்பால் என் வாழ்நாளில் 100-200 பேரை தான் கெடுக்க முடியும். என் வழுக்கல் வாழ்க்கையை வெளியிட்டு ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களை கெடுக்க வேண்டாம். எனவே பேனாக்களை கொண்டு தொழில் செய்யும் நீங்கள் ஒழுக்கமாக உங்களுடைய தொழிலை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு பேட்டி கொடுக்காமல் அவர்களை அனுப்பி வைப்பதாக அகிலன் இந்த கதையை கூறுகிறார். அடுத்தது ஜெயகாந்தனின் அக்னி பிரவேசம் என்ற ஒரு கதை. ஒரு பெண் அறியாமையால் உடல் தூய்மை பறிக்கப்பட்டு நின்ற போது அதை பெரிது பண்ணி அவளை சமூகத்தின் முன்னால் குற்றவாளியாக நிறுத்த தேவையில்லை என்பதை அக்னி பிரவேசம் கதை மூலம் எடுத்து வைக்கிறார் ஜெயகாந்தன். அறியா பேதையை சமூக அரக்கனிடமிருந்து காத்த அந்த தாய் கடவுள் தான். தாய் போய் பெண்ணுகள் சொல்லுவோம், அம்மா சொன்னோடனே அம்மா என்ன பண்ணுவான், அடி நீ பெருசா நினைக்காதடி, கால ஒரு அசிங்கத்தை முடிச்சுட்டா அப்புறம் நாம் கழுவிடுறது இல்லையா, அதுக்காக காலை வெட்டிடுறோமா, காக்கா எஞ்சில் விடுறது கடை வெட்டிடுறோமா, கழுவி போயிட்டே பண்ணிட்டு பெருசு பண்ணாலே அந்த அம்மா அமைதிப்படுத்தி ஒண்ணு நினைக்காதுன்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாள். ஆனால் அப்புறம் அக்னி பிரவேசம் எழுதிய அதே ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த நாவலும் அகாடமி பரிசு பெற்றது, அது திரைப்படமாக்கப்பட்டது, அந்த படமும் பரிசு பெற்றப்படாது. சில நேரங்களில் சில மனிதர்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்பட்ட கதை நாயகி கங்கா தன் தாயால் இச்சமூகத்திற்கு காட்டி கொடுக்கப்பட்டு ஐயோ பண்ணிட்டே ஐயோ நடையாடி ஒரேடும் எல்லாரும் பக்கம் எல்லாரும் என்ன செய்தேன் பாரு பண்ணிட்டு நிக்கிறாள் அப்படின்னு. அது என்ன என்பது தானே டமாட்டோ போட்டதான் ஆயிடுச்சு. இந்த கதையில சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கா வாழ்நாள் முழுவதும் ஆண் வல்லூர்களால் துரத்தப்பட்டு நாளும் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அவலத்தை அப்புதினத்தின் வழியாக படைத்து காட்டி சமூகத்தை சிந்திக்க வைக்கிறார். அகலிகைகள் எல்லா காலங்களிலும் இந்திரன்களால் சீரழிக்கப்படுவது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை அறியாமையால் பெரும் பிரச்சனையாக்குவதை விடுத்து சிந்தித்து பார்த்து பெண்ணினத்தை சீர்தூக்கி விட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளார் ஜெயகாந்தன். புதுமை பெத்தனின் பாப விமோசனம் அகிலேயின் மன போராட்டத்தை முழுமைப்படுத்தியது. ஜெயகாந்தனின் அக்னி பிரவேசம்
புறையோடி கிடந்த சமூக பார்வைக்கு சிகிச்சை அளித்துள்ளது. அடுத்த ஒரு கதை, இதுவும் அந்த அகலியை பற்றியதாகவே இருக்கும். ஐக்கன் என்ற கதாசிரியர் எழுதியது. ஐக்கன் என்பவருடைய முதல் பெயர் ஐயாக்கன். ஐயாக்கன் என்பவர் ஐக்கன். இவர் அகலிகையின் மகள் என்ற தலைப்பிலே ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு பெண் ஒரு நாடகம் போடுறாங்க. கல்லூரியில் படிக்கிற போது ஒரு நாடகம் போடுறாங்க. நாடக போட்டி கல்லூரியிலேயே நடக்கிறது. அதுல இந்த அகலிகை கௌதமர் பகுதியை எடுத்து நாடகம் போடுறாங்க. அதுல அந்த கதையின் பெயர் கௌதமர் கல்லாகிறார். கௌதமர் சொல்றார், அடி துரோகி, இந்த புனிதமான ஆசிரமத்தை உன் காம களியாட்டத்திற்கு இடமாக்கி விட்டாயே. கணவனை ஏமாற்றி விட்டு கள்ள புருஷனோடு சேர அப்புறம் புள்ளி வச்சு விட்டாரு. அங்க என்னன்னு தெரியும். சி பேசி கணவனுக்கும் காமாண்ட காரனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கல் மாதிரி கிடந்த நீ இனிமேல் கல்லாக கடவுள். அதை நிறுத்துங்கள் சுவாமி, நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு உங்கள் சாபத்தை அழியுங்கள். ஒரு மனைவியின் கடமையை மறந்து தவறிவிட்டதற்காக என்னை சபிக்கிறீர்களே, நீங்கள் உன் கணவருக்குரிய கடமையை சரியாக நிறைவேற்றினீர்களா? சுவாமி, அம்பி செய்வதற்கான கல்லாக இன்று என்னை சபித்திருக்கிறீர்கள். அன்று நாம் பாணிக்கிரகத்தின் பொழுது அம்பி மிதித்து இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் சேர்ந்து அனுபவிப்போம், இறுதி வரை உன்னை காப்பாற்றுவேன் என்று உறுதிமொழி எடுத்தீர்களே, அது என்ன ஆயிற்று? முருகப்பெருமானை ஏமாற்றி கணேசர் பார்வதி பரமசிவனை சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றார். அதுபோல நீ என்ன செய்தார்? எங்க அப்பா உங்களுக்கு அப்பா ஒரு போட்டி வைக்கிறார். 7 கோவணத்தையும் சுற்றி வந்தவர்களுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன் என்று. அப்பொழுது நீர் என்ன செய்தீர்களே? நீர் ஒரு பசுமாட்டை சுற்றி வந்து இந்த பசுமாட்டில் 7 கோவணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் இந்த பசுமாட்டில் இருக்கிறார்கள் என்று வியாக்கியானம் சொல்லி என் தந்தையை மூளைச்சகவை செய்து என்னை மனைவியாக அடைந்திருந்தானே நீ 7 14 கோவளையும் சுற்றிவிட்டதாக வியாக்கியானம் செய்தீர்கள். அப்போ என்னை திருமணம் செய்தவர்களை இந்திரனும் வந்திருக்கிறான். இந்திரனும் உன்னை அடைந்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதனால நீங்க வேதவதி என்னும் பெண் ராவணனுக்கு சாபமிட்டாள் அல்லவா? நீ விரும்பாத பெண்ணை தொட்டால் உன் தலை சுக்குநூறாக போவது என்று சாபமிட்டாள். அதுபோல முக்காலும் முழுந்த ஞானியான நீ அதே இந்திரனால் தன் மனைவிக்கு ஒரு தீங்கு வந்தாலும் வரும் என்று உணர்ந்து நீ என் மனைவியை தொட்டால் இதாக கடவாய் அதாக கடவாய் என்று சொல்லி ஒரு சாபம் விட்டிருக்கலாம் அல்லவா? நீ செய்தீர்களா என்று கணவனை பார்த்து கேட்கிறார். பெண்களை பலவீனமானவர்கள், வேத மந்திரங்கள் சொல்வதற்கு கூட அவர்களுக்கு உடலிலே வரவில்லை என்று சொல்வீர்கள். அப்படிப்பட்ட பெண்ணினத்தை சேர்ந்த என்னை நீங்கள் இந்த சமயத்திலே காப்பாற்றாமல் கைவிட்டது எப்படி நியாயமாகும்? உங்கள் மனைவி மிக்க பதிவிரதை 8வது கிருத்தியாக உலகில் வாழ வேண்டும் என்று மந்திரம் சொன்னீர்களே, அந்த மந்திரம் என்ன ஆயிற்று? திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி உடல் உயிருமாக வாழ்கிறார்கள் என்று சொல்வார்களே, என்னை மட்டும் பணியாக்கிவிட்டு நீங்கள் ஒதுக்கிக் கொள்வது சரியா சுவாமி? பாணிக்கிரக மந்திரம் சொல்லுகிற பொழுது மற்றவர்கள் எல்லாம் பொருள் புரியாமல் சொல்லலாம். ஆனால் அந்த மந்திரத்தின் பொருளோடு சொன்ன நீங்களே அதை மீறி இவ்வாறு செய்யலாமா சுவாமி என்று கணவனிடம் கேள்வி கணைகளை கொடுக்கிறார். பதில் சொல்ல வாய் இல்லாமல் கௌதமர் கல்லாகி நின்றார் என்ற கதையை முடிக்கிறார் ஐக்கன் அவர்கள். நான் பார்த்தசாரதியினுடைய ஒரு கதை, மறுபடியும் ஒரு மகிஷாசுர வதம். இது தெரியும், மகிஷாசுரன் அசுரனை வதம் பண்றது. இது இந்த கதையில் சொல்றது ஒரு பெண், ரொம்ப துடிப்பான பெண், படிப்புக்கு போயிட்டு வந்து படிக்கிற காலத்திலேயே ஒரு வேலையில விஷ பாம்பு ஒன்று சிக்கி கொண்டது. அதை என்ன செய்கிறது? மீட்டு அதைய சிக்கி கொண்டது. அதை என்ன செய்கிறது? மீட்டு அதைய தோட்டத்தோடு போற மாதிரி எடுத்துட்டு வர அவ்வளவு திறமையான தைரியசாலி பொண்ணு. அந்த பொண்ணு பின்னால் படிச்சு வேலைக்கு போற இடத்துல தன்னுடைய முதலாளி அவளை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்துகிற பொழுது இவள் அந்த மனிதனை கொன்று விடுகிறார். இதுதான் மகிஷாசுர, மறுபடியும் ஒரு மகிஷாசுர வதம் என்ற கதையில் சொல்கிறார். அப்ப இது மறைமுகமா என்ன சொல்றாரு? கவுண்டர் வந்தா என்கவுண்டர் பண்ணலாம் என்பதை மறைமுகமாக கதாசிரியர்கள் வாசகர்களுக்கு உணர்த்துகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்பை என்கிற CS லட்சுமி வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை,
வீட்டின் மூலையில் ஒரு சமையல் நமக்கு புரியுது. அந்த காலத்தில் நாம் படிக்கும் போது ஆறாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொன்னாங்க. Father is reading the newspaper. Mother is cooking in the kitchen. பாவேந்தர் பாண்டிச்சேரியில அணில் அம்மா அப்படிங்கிறது அடிச்சூடி பாடம். பாவேந்தர் சொன்னார் அணில் போடாத, அணில் தமிழ் இருக்கிற பசங்களுக்கு தெரியாது, அம்மானு போடையா அப்படின்னு சொல்லி அம்மானு போட வச்சாரு. அம்மா ஆடு அப்படின்னு சொல்லி போட வச்சது பாவேந்தர். அதுபோல பாடப்புத்தகத்தையும் இந்த மாதிரி தான் போடுறாங்க. Father is reading the newspaper. Mother is cooking in the kitchen. அவ்வளவுதான். அடுத்தது திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் போன்சாய் பெண்கள் என்ற ஒரு கதை. போன்சாய் தோட்டக்கலை போன்றதுதான் பெண்கள் வாழ்க்கை. வனங்களிலும் மலைகளிலும் ஆழமாக வேர் பரப்பி நீர் உரியும் பெரும் மரங்களை வானளாவி வளரக்கூடிய ஆலமரத்தின் ஆணிவேரை நறுக்கி அதன் வளர்ச்சியை நிறுத்தி அதற்கு கோசாலுக்காக வளர்ப்பவனை சார்ந்து நிற்க செய்வது போல படித்து பட்டம் பெற்று தன் திறமைகளை எல்லாம் வெளிப்படும்படி தொழில் செய்து சம்பாதித்து சாதனை செய்து பின் சமூகத்தை பேணி அதனை முன்னெடுத்து செல்லும் ஆற்றல் பெற்ற பெண்ணை திருமணம் என்ற பந்தத்தை சிக்க வைத்து சகலத்திற்கும் கணவனை சார்ந்து நிற்க செய்வது போன்சாய் வளர்ப்பு தான் என்று. போன்சாய் மரம் மரத்துடைய ஆணிவர் நெருப்பிடுவாங்க, ஒரு தொட்டியில் வச்சுருவாங்க, அடியில் சுற்றி போட்டுருவாங்க, வேர் கேட போக முடியாது. ஒவ்வொரு சொல் தண்ணிக்குமே அந்த பாத்திரம் தான் நம்பி இருக்கும். அப்புறம் நாம் வீட்டில் வச்சு ஒன்றை அடிக்கி முருங்கை இருக்கு. அது இதை மட்டும் நாம ஆணிவேரம் நெருங்கிறவங்க வளர்ச்சியை கேட்டுக்கிறாங்க. அதனால போன்சாய் தோட்டக்கலை பெண்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஐபிஎஸ் அவர்கள் இந்த கதையை எழுதியிருக்கிறார்கள். அப்புறம் ஒரு இன்னொரு கதை திரு என்ற ஒரு கதை உஷா சுப்பிரமணியம் எழுது. ஒரு ஆம்பளைன்னா வீடுன்னு ஒரு சின்ன வீடு தான் ஒரு திருவிழா, அதே ஒரு சின்ன வீடு வச்சுக்கிறேன். அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணையிலே திருமணம் பண்ணிட்டு இந்த பொண்ணு விவாகரத்து பண்ற மனைவியை, இந்த மனைவி என்ன பண்றா, குடும்ப நீதிமன்றத்தில் போய் கேட்கறாங்க, அந்த குழந்தைய என்ன பண்ற அப்படின்னு. நீ குழந்தைய ஆவரிச்சுக்கா, நம்ம மாசத்துக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு நீதிமன்றம் என்ன சொன்னா, எங்க வீட்டுக்காரருக்கு திருவிழா ரொம்ப பிடிக்குங்க, அதனால இந்த குழந்தைய வளர்க்கிற பொறுப்பு அவர்கிட்ட இருந்து நான் மாசத்துக்கு போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பெண் சொன்னாங்க. அப்ப நாம என்ன ஒரு பெற்ற தாய் குழந்தை பெரியன்னு நினைக்கிறோம். அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது இந்த இடத்துல கோயில் இருக்கிறது. அது திருவள்ளுவர் கதை மூலமாக சொல்லுகிறார். யுனெஸ்கோ நிறுவனம் 1975ஆம் ஆண்டை பெண்கள் ஆண்டு எனவும் அடுத்து வந்த 10 ஆண்டுகள் பெண்கள் 10 ஆண்டு எனவும் அறிவித்தது. அதனால் ஊடகங்கள் பெண்கள் பற்றி செய்திகள் அதிகம் வெளியிட்டன. பெண்கள் முன்னேற்றம் பற்றி அரசும் நலத்திட்டங்களை அறிவித்தன. தமிழக அரசு குழந்தை தொட்டில் திட்டத்தை அறிவித்தது. ரஷ்யா உக்ரைன் போர் 24/2/2022 தொடங்கிய போரால் இரு நாடுகளிலும் மக்கள் தொகை வெகுவாக குறைந்துள்ளது. மக்கள் தொகையை அதிகரிக்க ரஷ்ய அதிபர் புதின் தங்கள் நாட்டு பெண்களிடம் அதிக குழந்தைகள் குறைந்த அளவு 3 பெற்றுக்கொள்ள கோரிக்கை வைத்துள்ளார். ஆயுதங்கள் உற்பத்தியும் விற்பனையும் உள்ளவரை போர் ஓயாது. மது தயாரிப்பும் விற்பனையும் அதே போல்தான். ஆழ்கடத்தல், போதைப் பொருள் வர்த்தகம், பாலியல் தொழில். ஆழ்கடத்தல் நிற்க முடியாத அளவு மர்மமான உறுதியான வலை பின்னல் கொண்டது. விலை கொடுத்து வாங்குதல், பெண்களை வேலை வாங்கி தருவதாக கூட்டிட்டு போறது, போலி திருமணம், இங்க திருமணம் பண்ணிட்டு வேலை வேண்டி போய் அங்க வேலைக்காரியை போடுறது, சாலையில் திரியும் பெண் குழந்தைகளை கடத்துறது, இப்படியெல்லாம் கடத்திட்டு போறாங்க. எதற்காக? நவீன கொத்தடிமை, வீட்டு வேலை, பண்ணை வேலை, உடல் உறுப்பு திருட்டு, பெண்கள் குழந்தைகள் பாலியல் தொழிலுக்காக. உலக நாடுகளில் பாலியல் சுற்றுலா என்ற ஒரு சுற்றுலா வந்திருக்கிறது. அதற்கு இரையாக்கப்படலாம். ஒவ்வொரு ஆண்டும் 13,90,000 பெண்களும் குழந்தைகளும் பாலியல் அடிமைகளாக்கப்படுகிறார்கள். 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஒழுக்கவியல் நூல்கள் ஆணுக்கு எழுதப்பட்டதை விட பெண்களுக்கு எழுதப்பட்டவை அதிகம். நீதி சென்று என்னும் பெண் புத்தி மாலை பதிவிரதைக்கான இலக்கணங்களை நூல் குறிப்பிடுகிறது. பெண் அடிமையாக ஒரு அக்னி பொருளாக கருதி இந்த நூல் அறிவுரை செய்கிறது. பதிவிரதை நாடகங்களும் சாவித்திரி கதையும் பிரபலம். நவீன கல்வி வந்த பிறகுதான் பெண்கள் ரயிலே ஏறினார்கள். ரயிலே ஏறப்படாத பெண்கள். நவீன கல்வி வந்து பூர்வமாக போய் படிக்க வேண்டியது ரயில் ஏறணும். அந்த காலத்தில் கப்பலில் போகிறது பெண்கள் போகக்கூடாதுன்னு, ரயிலே ஏறக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. பெண்கள் நவீன கல்வி வந்திருந்தால் அப்போ
கையில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே ஒரு மாற்றம் தான். சிறைக்குள் பெண்கள் நீதிமன்ற காவலின் போது பாலியல் வல்லுறவுகளாக 275 வழக்குகள் பதிவாகியுள்ளது. இந்திய தேசிய ஆவண காப்பக தகவல்படி 2017-2022 பதிவான வழக்குகளை உத்தரப்பிரதேசத்தில் 92, மத்திய பிரதேசத்தில் 43 சிறை பெண்கள் கருவுறுவதும் குழந்தைகள் பெறுவதும் அதிகரித்து வருகிறது. இந்த பெண் குழந்தைகள் பெண்களின் உடல்தான் உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் 2000 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தகத்தின் மூலப்பொருள். பணம் சம்பாதித்து தரும் பண்டங்கள் உலக நாடுகளின் மருத்துவ சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா என்பது போல இப்பொழுது பணக்காரர்களுக்கெல்லாம் பாலியல் சுற்றுலா இப்பொழுது முக்கிய தொழிலாக இருக்கிறது. பெண்கள் கடவுளாய், அன்னையாய், மொழியாய், நாடாய் மதிக்கப்படுவதும் நம் நாட்டில் தான். பெண்கள் அழிக்கப்படுவதும் சிதைக்கப்படுவதும் இதுதான். மனித மனதில் உள்ள தெய்வீக குணம் உறக்கும் போது மிருக குணம் தலை தூக்குகிறது. இலக்கியம் கற்போம், மனம் மாற்றம் தூய்மை பெறுவோம், பெண்ணினம் போற்றுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். பாரதியார் சொன்னார், பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி முதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் முடித்து விடு பாப்பா என்று சொன்னார். பாப்பாங்கிறதுல பெண்ணே பெண்ணே வச்சுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் பெண்ணே பயங்கொள்ளலாகாது பெண்ணே, அவர் மோதி மிதித்து விடு பெண்ணே, அவர் முகத்தில் முடித்து விடு பெண்ணே என்று பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிறுமை கண்டு பொங்குவாய் என்று சொன்ன பாரதிபடி கொடுமை கண்டு நாம் பொங்க வேண்டும், பெண்கள் சமுதாயத்தை மதிக்க வேண்டும் என்று கேட்டபோது வாய்ப்பு நன்றி கூறிய நன்றி.